கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தின மருத்துவத்தின் வழியாக உங்களை இந்த நல்ல உயிர்த்தெழுந்த நாளில் சந்திக்கிறேன். வாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. இந்த நாளிலே ஓசியா 11:8, எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், எப்படி கைவிடுவேன் என்று. ஆண்டவரை பலரும் பல விதமாக பார்க்கிறார்கள். வேதத்தில் நாமும் அவரை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனை, இயேசு கிறிஸ்துவை நாம் மணவாளனாக பார்க்கலாம். அப்போது மணவாளன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, மணவாட்டியை பார்த்து உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று. அருமையானவர்களே, மணவாளனும் மணவாட்டியும் இணைந்து இருப்பது தான் ஒரு நல்ல குடும்பத்துக்கு அடையாளம். இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள், மணவாளன் இயேசு கிறிஸ்து மணவாட்டியை காண ஆவலாய் காத்திருப்பார். அப்படி காத்திருக்கிற அந்த மணவாளன் சொல்லுகிற வார்த்தை தான், நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று. ஆகவே இந்த வாரத்தின் முதல் நாளில் அவருடைய மணவாட்டியாகிய நானும் நீங்களும் அந்த மணவாளனை பார்ப்பதற்கு, அவரோடு இணைந்து அவரை துதிப்ப, அவரை ஆராதிக்க, அவரோடு நெருங்கி பழகிற உன்னதமான பிரசன்னம் நிறைந்த இந்த நல்ல வேலைக்காக நாம் ஆயத்தமாவோம். அப்படி அவரோடு நாமும் நம்மோடும் அவரும் இணைந்திருக்கிற ஒன்றுதான் ஆராதனை. ஆராதனை என்பது அவரோடு நெருங்கி அவரை முத்தமிடுவது தான் ஆராதனை. ஆகவே அப்படிப்பட்ட அந்த நல்ல உறவுக்காக நாம் இன்றைக்கு ஆயத்தமாவோம். எந்த சூழ்நிலையிலும் மணவாளனோடு மணவாட்டி இருப்பது தான் ஒரு ஆரோக்கியமான குடும்பத்திற்கு அடையாளமாக இருக்கும். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் நம்முடைய மணவாளனாக இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு, அவரோடு பேசுவதற்கு, அவரோடு நெருங்கி பழகுவதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல நாள் தான் இந்த நாள். இந்த நாளை நாம் தவறவிடக்கூடாது. அவரோடு உறவாடுகிற உன்னதமான ஒரு நல்ல நாள் தான் இந்த நாள். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் மணவாளனோடு இருக்கிற மணவாட்டிக்குத்தானே நல்ல சமுதாயத்தில் கௌரவம் இருக்கும், மதிப்பு இருக்கும். எல்லாமே அந்த கனத்துக்குரிய பாத்திரமாய் பார்ப்பார்கள். ஆகவே அந்த பிரிந்திருக்கிற வாழ்க்கை அநேகருக்கு அது பிடிக்காது. ஆகவே இன்றைக்கும் நானும் நீங்களும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்ப்போம். என்னுடைய மணவாளன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் அவருடைய மணவாட்டி. எந்த சூழ்நிலையிலும் இந்த நாளை நாங்கள் பிரிந்திருக்க மாட்டோம் என்று சொல்லி நீங்கள் அவரை நோக்கி பார்க்கவும் அவரோடு பேசவும் புறப்படுங்கள். முன்கூட்டியே ஆராதனைக்கு உங்களுடைய திருச்சபைக்கு போங்க, காத்திருங்க, அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்திருங்க. இன்றைக்கு மணவாளன் கொடுக்கிற சந்தோஷத்தில் மகிழ்ந்திருங்கள். ஒரு போதும் அவர் கைவிடவே மாட்டார். இன்றைக்கி எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், கேள்விகள் இருக்கலாம், வியாதிகள், பலவீனங்கள் இருக்கலாம். இதன் நடுவில் நாம் போனால், ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார்ல, நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று. அந்த மணவாளன் இயேசுவை நீங்கள் பார்க்க நீங்கள் ஆயத்தமாக போனீங்கன்னா அவர் கைவிடவே மாட்டார். நீங்கள் ஆராதனை முடிவில் நீங்கள் மகிழ்ச்சியோடு தான் வீட்டுக்கு திரும்பி வருவீர்கள். ஏனென்றால் அவர் கைவிடாத தெய்வமாக இருக்கிறார். உங்கள் முகத்தை பார்க்கல, அவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்குற தெய்வமாக இருக்கிறார். உங்களுடைய இருதயத்துக்குள் இருக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆராதனைக்கு வந்த ஒரே காரணத்தினால சகல விதத்திலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் உங்கள் இல்லங்களுக்கு திரும்பி வருவீர்கள். ஆகவே இந்த நாள் ஆராதனைக்குரிய நாள். இதை எந்த விதத்திலும் நீங்கள் வேறு காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து காத்திருங்கள். இது உங்களுக்கு மனமகிழ்ச்சியின் நாளாக இருக்கும். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். பரலோக பிதாவே, ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தை, எப்படி கைவிடுவேன் என்று. நீர் எங்கள் மணவாளன், நான் உங்கள் மணவாட்டியாக இருக்கிறோம். ஆகவே நீர் ஒருபோதும் மணவாட்டியாக எங்களை கைவிட மாட்டீங்க, சேர்த்து கொள்வீங்க. ஆண்டவரே, எங்களை சேர்த்து கொள்ளும்போது நாங்கள் விரும்புகிற மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அனுபவிப்போம். இந்த நாளில் அப்படிப்பட்ட நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க நாங்கள் புறப்பட்டு வரட்டும். குடும்பமாக, குழுவாக, தனியாக, எல்லா விதத்திலும் உம்மை கனப்படுத்தட்டும் அப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட நல்ல அனுபவம் எங்களுக்கு உண்டாவதற்காக நன்றி. தடைகள் விலகட்டும். நாங்கள் ஒன்று சேர்ந்து உங்கள் நாமத்தை ஆராதிக்கட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.